Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. இல்லை இப்போ இந்தியாவோட பணத்தோட மதிப்பு ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தங்க விலை ஏறுதுன்றதொட்டு உண்மை. அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குமா? மக்கள் போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா? ஏன்னா விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மக்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா இப்போ இருக்கிற சூழலில்? எப்படின்னா லாங் டேர்ம் மைண்டில் வைத்து செய்ய வேண்டும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவது சேஃப் அசட் என்று இருந்தாலும் இப்போ சராசரியாக வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில், பேங்க் ஆஃப் அமெரிக்கா எல்லாருமே சொல்வது என்னவென்றால், இந்த வருட கடைசிக்குள், இந்த கேலண்டர் இயர், இந்த டிசம்பருக்குள் தங்கம் நிச்சயமாக ஒரு ஒரு அவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச ரேட்டாக கருதப்படுவது இவர்கள் சொல்வது கிட்டத்தட்ட 5000 முதல் 5500 டாலர் பர் ட்ராய் அவுன்ஸ். ட்ராய் அவுன்ஸ் என்றால் 31 கிராம் தான் ஒரு ட்ராய் அவுன்ஸ். ஸோ அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதிலும் சொல்கிறேன். தங்கத்தில் என்னால் முதலீடு செய்யவில்லை என்றால் சில்வரையும் இவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த ஆண்டு கடைசிக்குள் நிச்சயமாக $70 பர் ட்ராய் அவுன்ஸ் போய்விடும் என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டுமே சிறப்பான முதலீடுகள். ஆனால் இன்று பொருளாதாரம் நிற்கும்போது திடீரென்று ஒரு $300 முதல் $500 தங்கம் வீழும். அதை கண்டு தனி மனிதன் பயந்து விடக்கூடாது. தங்கம் என்பது ஸ்பெக்குலேட்டிவ் கமாடிட்டியில் சேஃப் ஹேவன் அசட் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் தொலைநோக்கு அடுத்த 2 வருடம் முதல் அடுத்த 5 வருடத்திற்கு தங்கம் 2 மடங்கு முதல் 3 மடங்கு உயர வாய்ப்புள்ளது என்பதை மக்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். செய்திகளை கேட்டு பயந்துவிடும்.